மலையில் பெஞ்ச வண்டி மாதிரி தான் இப்போ தாவேக்கா ஆயிடுச்சு. இப்போ திருப்பி எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க துரு பிடிச்சாலாம். விஜய் அவர்கள் நாளைக்கு முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது அவருக்கே தெரியாம பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடின மக்களோட போய் நின்று பேசிட்டு ஒண்ணுமே நடக்கல. அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுப்பாரு, அதை செயல்படுத்த பேசுறதெல்லாம் ஓடுற தண்ணியில தான் எழுதி. டாஸ்மாக்குக்கும் நாளைக்கு 4 மணி வரைக்கும் மூட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன் டாஸ்மாக்கு என்ன பாதுகாப்பு? டாஸ்மாக் பாதுகாப்புனா பாட்டில் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னு யாரும். அப்போ ஈரோடு மக்களோட விஜய் மக்களோடு மக்களாக நாளைக்கு நிற்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம வேன் மேலே நிற்க மாட்டார். அவர் வேன் மேலே தான் நிற்பார். அதுவும் வேன் மக்களோட மக்களாக தானே இருக்குது. மக்கள் மேலே தானே. காரில் இறங்குறவங்களுக்குலாம் இங்கே பொறுப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற எல்லாருமே அப்படி இறங்கினவங்க அது உண்மை இல்லைன்றது இப்போ தெரிஞ்சிச்சுல்ல. இதே மாதிரி தான் எலெக்ஷனில் ஜெயிச்சு கார் தரேன் பைக். அது மக்களுக்கே தெரியும் சார். அதுக்கெல்லாம் தெரியும் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் அதுக்கு மீறி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தெருவில் போக வேண்டியது. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். ஈரோடு விஜயமங்கலத்தில் விஜய் அவர்கள் நாளைக்கு பரப்புரையை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுடைய கருத்து என்ன? திரும்ப அதாவது கொங்கு மண்டலத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்திற்கு பிறகு மீண்டும் அதே கொங்கு மண்டலத்திலேருந்து தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விஜயமங்கலத்திலேருந்து விஜய். அது மழை காலத்தில் வண்டி காரில் மலையில் மாட்டிடும். டயர் சிக்கிடும் மலையில் இப்போ தண்ணியில் முங்கி போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாமல் கொண்டு போய் கம்பெனியில் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஆக்கிடுவாங்க. உடனே தரமாட்டாங்க. சென்னை மக்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், இதை தூக்கிட்டு க்ரெயினில் கொண்டு போய் ஏகப்பட்ட செலவு பண்ணி கொண்டு போய் இது பண்ணால் கூட அந்த வண்டி அவ்வளோதான், பழைய பர்ஃபார்மன்ஸில் இருக்காது. இன்ஜினுக்குள்ளே தண்ணி போய் அதை போய் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி எடுத்தாலும் இன்ஜினை எல்லாம் மாற்றி செலவு பண்ணாலும் அந்த வண்டி வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான். அதை கொண்டு வெளியூரில் விற்றுருவாங்க. ஏதாவது ஊரில் கோயம்புத்தூரில் ஈரோட்டில் கொண்டு போய் இந்த வண்டியை விற்றுருவாங்க. அவனு சென்னை வண்டின்னு சொல்லி ஏமாந்து வாங்கிடுவான். அது கொஞ்சம் நாளில் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இப்போ இதாகிருக்கு. மலையில் பெஞ்ச வண்டி மாதிரி தான் இப்போ தாவேக்கா ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க துரு பிடிச்சதெல்லாம் தொடச்சி என்ன போட்டு. இருந்தாலும் அது அவுட்டுன்றது அவுட்டு தான் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அதே வண்டியிலேயே திரும்ப பரப்புரைய ஆரம்பிச்சிருக்காரு சார். இல்லை, அதுதான் ராசின்னு நினைக்கிறேன். ஒரு லாரியில் ஒரு 4 பேர் அடிபட்டு செத்துறான். 41 பேர் பலியான. இல்லைம்மா, ஒரு லாரி வச்சிருக்காரு ஒருத்தர், அடிபட்டு செத்துடுறான். 4 பேர் செத்து போயிடறான். அதுக்காக லாரியை தூக்கி போட்டு கொளுத்து ஆக முடியும்? திருப்பி அதை கொண்டு போய் எதாவது பூஜை கீஜை போட்டால் அதை தான் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள் நாளைக்கு முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேட்பாளர்கள் அறிமுகம் இருக்குமா? சின்னம் தொடர்பான அறிவிப்பு இருக்குமா? என்ன எதிர்பார்க்கலாம்? அது அவருக்கே தெரியாதுமா. என்கிட்ட கேட்குறீங்களேம்மா. அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. நேரம் அவர் தலைவர் சொல்லி அவர் சொன்னதை தானே சார் டைப் பண்ணி அவருக்கு கொடுப்பாங்க ஒரு நோட்ஸுக்காக. அப்போ விஜய் தானே உத்தரவிட்டிருப்பாரு. அவருக்கு தெரியாமல் இருக்கும். என்ன உத்தரவிட்டிருக்காரு? நாளைக்கு என்னென்ன நடக்கணும், எங்கே பேசணும், எங்கே வரணும், போகணும் சொல்லுங்க. அது அவங்க கட்சியில் தானே சார் கேட்கணும். அதை தான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னு எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். அவராக எதையா ஒன்று செய்வார். அவர் பையில் என்ன துண்டு சீட்டு இருக்கோ அது யாருக்குமே தெரியாது. 4 பேர் எழுதி கொடுக்குறத வாங்கி படித்து பார்த்தா அவராக ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவார். இதை தான் நம்ம பேசணும், இதை எப்படி பேசலாம்னு சொல்லி எழுதி பேர்கள்லாம் எழுதிவார். அவர் பேரையும் அவர் எழுதுவார். மதுரையில் விஜய் அப்படின்னு எழுதி வச்சுப்பார். தென்காசியில் விஜய். ஏன்னா குழம்பி போயிடக்கூடாது. கேமராமேன்ஸ் இருக்காங்களே ரொம்ப வில்லனுங்க. இல்லை ஜூம் பண்ணி காட்டிட்டாங்க. அதை வேற 2 முறை ஆமா சொல்க இதையெல்லாம் வேற ஜூம் பண்ணி காட்டினாங்க. அதான் அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய தலைவனாக இருப்பாருன்னு பார்த்துங்க. சரியா? ஸோ இது எல்லாத்தையும் அவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு கதை பண்ணுறதுக்கு ஒரு டீம் வச்சுருக்காப்புல. சினிமாவில் கதை பண்ண டீம் தான் அதை எழுதி கொடுக்குறாங்க. அது தனி வீடு, தனி ஆஃபீஸ். அவங்களுக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ஒரு ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க. புஷியானந்த் தலைமையிலான டீம் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்கும். ஆதவர்ஜனா தலைமையில் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்கும். இந்த 3ஐயும் கலந்து போட்டு அவர் எழுதி அதை வச்சுட்டு பின் பையில் சொருகி வச்சுப்பார் காக்கி பேண்ட்டில். ஏன்னா அவர் தொழிலாளியில் கஷ்டப்பட்டு அவர் பார்த்துருக்கீங்களா, காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை தான் போடுவார். ஏன்னா இது என்னென்னா அந்த காலத்தில் மில் தொழிலாளிகள் போடக்கூடிய ட்ரெஸ். ஆனால் ஏன்னா அவர் உழைப்பாளி தொழிலாளின்றதுனால அந்த காக்கி பேண்ட்டை போட்டு அவர் அதை எடுத்து படிப்பார். இந்த வாட்டி பாண்டிச்சேரியில் அதை மாற்றிட்டாரு. அவருடைய பாடி கார்டு தான் அந்த பேப்பர் வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. பேப்பரை கொண்டு வந்து அவர் தான் வைக்கிறாரு. ஸ்டாண்ட் வச்சு தான். அதுதான் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகணும்ல. ஒரே மாதிரியே இருக்கக்கூடாதுல்ல. 5th 6th போகும்போது அதே மாதிரியே போகக்கூடாதுல்ல. கொஞ்சம் மாறணும்ல.
அதனால புதுசாக பில்டப் கொடுக்கும். ஏற்கனவே கரூருக்கு போனார், பேசினார், சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஓகே, அந்த மக்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், பண்ணலை அப்படிங்கிற வழக்கம் போல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேசியிருந்தார். அந்த மாதிரி ஈரோட்டில் சாயப்பட்டறையிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அது தொடர்பாலாம் பேசுவார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடின மக்களோட போய் நின்று பேசிட்டு கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன், நான் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுப்பேன்ற அளவுக்குலாம் பேசினார். ஒன்றுமே நடக்கலை. அந்த மாதிரி நாளைக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுப்பாரு, அதை செயல்படுத்த. பேசுகிறதெல்லாம் ஓடுற தண்ணியில் தான் எழுதி வைக்கணும். அவர் தொடரில் பொறுத்தளவு அவர் பேசினான்னா பேசலைன்னா வந்தால் சரி, அவரை பார்க்குறோமா, பார்த்தோம்னாலே ஒரு இது ஓகே. செல்ஃபி எடுத்துட்டோம், மொத்தத்துக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா அது ஒரு அடுத்த ஸ்டேஜ். செல்ஃபி எடுத்துட்டோம்னா அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அந்த க்ரௌட்லேருந்து செல்ஃபி எடுக்கிறதே இப்போ பெரிய விஷயமா இருக்கு. ஆமாம், அதுக்கு தானே போகிறாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரசிகர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அது போதும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி. நம்ம முன்னாடி பேசின மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட அவர் சின்ன வயசுலேயே மாநாடு நடத்தினவர்கள்லாம் சொன்னீங்க. இவர் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொல்லியிருக்காரு, எல்லாரும் வந்து எங்கள் தலைவர் விஜயை பார்த்து விட்டு மகிழ்ச்சியாக செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அதுதான், ஏன்னா வயசானவங்க பஞ்சர் பார்க்குற கடை வைக்கக்கூடாதுன்னு தான் இருக்கா? அப்படி இல்லைன்னா இவ்வளோ வயசாகிடுச்சு பாவம் இவர் டயரை கழட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வேறு வழி இல்லை. பஞ்சர் தொழில் தான் தெரியும், பஞ்சர் பார்க்குற தொழில் தான் தெரியும். பஞ்சர் கடை தானே வைப்பார் ஹைவேஸ் ரோட்டில். நம்ம தான் செங்கோட்டையன் வந்து அவருக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான். விஜய் இன்னும் விஜய்க்கு அடுத்து இன்னொரு கொரோனா கிட்ஸில் யாராவது ஹீரோ ஆனால் கூட அப்போ வரைக்கும் வருவார். 90 வயசில் கூட வந்து எதாவது அறிவுரை சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச தொழில் அரசியல், அதனால் செய்கிறார். செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த அதிமுகவை பலவீனப்படுத்தணும், எடப்பாடியை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிற அவருடைய ஒரு அவர் தான் விழுந்து படுத்து கிடக்கவர். இதுக்கு மேலே அவர் வந்து அதை தான் அவர் களத்தில் ஏறி தான் மிதிக்கணும். இல்லை அவர் தான் வீழ்ந்து, அதாவது போருக்கு வர்றவரை வீழ்த்தலாமா? அவர் ஏற்கனவே வீழ்ந்து ஓரத்தில் படுத்திருக்காரு. இப்போ கையை காலையும் பிடிச்சி இப்போ ஹைவே ஓரத்தில் படுக்க போட்டிருக்காங்க புளிய மரத்துக்கு அடியில். இப்போ இன்னி போய் அவர் என்னத்துக்கு போய் வீழ்த்துறீங்க? இல்லை, அந்த நோக்கத்துக்கு விஜய் பலிகாடு ஆகிறாரா இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில்? ஏன்னா கொங்குலேயே மறுபடியும் போய் உடனே உங்களுடைய ஆரம்பிக்கக்கூடிய 2வது சுற்றுப்பயணத்தை கொங்குல, அதுவும் ஈரோட்லேயே போய் நடத்தியே தீரணுன்ற அந்த ஒரு விஷயம், அதில் வந்து யார் பலிகாடாக? செங்கோட்டையன் பலிகாடா இல்லை விஜய் பலிகாடா? எடப்பாடிக்கு எதுக்குமா? ஈரோடு வந்து அவர் எடப்பாடி தொகுதி கிடையாது. இல்லை, கொங்கு பெல்ட், கொங்கு பெல்ட் அதிமுகவுடைய பெல்ட் அப்படின்னு அந்த ஏரியாவில் இருந்தால் அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தமா? யார் வேணாலும் போனால் அரசியல் பண்ணலாம். இவர் கூட கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு விஜய். அப்புறம் கொங்கு இல்லை, இவர் செங்கோட்டையனருடைய பவரை காட்டுறதுக்கு இவர் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரா? யார் பலிகாடு? இதில் பலிகடாலாம் கிடையாதுமா. ஏற்கனவே விஜய்க்கு டச் இருக்குமா, கொங்கு பெல்ட் ஃபுல்லாகவே டச் இருக்கு. நீங்கள் தொட்டபெட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா பாட்டு கேட்டிருக்கீங்களா இல்லையா? அதுவும் கொங்கு பெல்ட் பக்கத்தில். அங்கே ஆரம்பத்திலே இவர் சின்ன வயசுலேருந்தே அந்த கொங்கு பெல்ட்டில் வளர்ந்தவர் தான் அவர். இல்லை, நேற்றைக்கு அவங்க கூட்டத்தில் பேசும்போது தெரிஞ்சது. சங்கவியோட இன்னொரு படத்தில் நடித்தார். அதுவும் கொங்கு பெல்ட்டுக்காக தான். விஜய் அவர்களுக்கு ரசிகர் மன்றம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதும் அந்த ஈரோடு. அப்புறம் எப்படி ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து எப்படி இது மாதிரி செங்கோட்டையனோட ஏரியான்றீங்க? அது விஜயோட ஏரியாம்மா, புரியுது அவங்களுக்கு? அதனால் அது வந்து நீங்கள் அப்போ ஈரோடு மக்களோட விஜய் மக்களோடு மக்களாக நாளைக்கு நிற்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம வேன் மேலே நிற்க மாட்டார். அவர் வேன் மேலே தான் நிற்பார். அதுவும் வேன் மக்களோட மக்களாக தானே இருக்குது. மக்கள் மேலே தான் நம்ம வேன் நிற்கிது. அது வேன் மேலே அவர் நிற்பார். அந்த மாதிரி தான் கணக்கு. தாவேக்காவில் ஏதோ ஒரு, அதாவது இப்போ பெரிய பெரிய கட்சிகள் உட்கட்சி மோதல் எல்லாம் இருக்கிறதெல்லாம் சகஜமான விஷயந்தான். இப்போ தான் வந்திருக்காங்க, முதல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. மக்கள் வரவேற்பு, யங்ஸ்டர்ஸுடைய வரவேற்பு இருந்தால் கூட முதல் தேர்தலே இப்போ தான் சந்திக்க போகிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளே அவ்வளவு உட்கட்சி மோதல்கள் இருக்கிறதாக செய்திகள் வெளியாகுது. ஏன்னா அருண்ராஜெலாம் மிக பெரும் வருத்தத்தில் இருப்பதாக. ஏன்னா காஞ்சிபுரம் நிகழ்ச்சிக்கும் சரி, புதுச்சேரியிலும் சரி, இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையும் சரி அவர் வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உள்ளே விடலை, அனுமதிக்கலை, ஐடி கார்டை காட்டி கூட அனுமதிக்கலை. புஷி ஆனதுக்கு ஃபோன் பண்ணி அவர் ஓகே சொன்னால் தான் உள்ளே விடுவேன்னு சொன்னது, இதெல்லாம் வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய மன. புஷி ஆனந்த் அவ்வளோ சீக்கிரம் அரசியலில் விட்டுற மாட்டாங்க. இவர் பாட்டுக்கு வருவாராம், ஆஃபீஸராக இருப்பாராம், கையெழுத்து போடுவாராம், ரிசைன் பண்ணிட்டு இங்கே வருவாராம், உடனே வந்து மினிஸ்டர் ஆயிடுவார்னா எப்படி? புஷி ஆனந்த் எத்தனை அடி வாங்கியிருக்காப்புல, எங்கெல்லாம் ஓடி இருக்காப்புல, நடுராத்திரியில் ரோட்டில் இறக்கி விட்டு வந்திருக்காப்புல விஜய். ஷேர் ஆட்டோ பிடிச்சி அங்கே பிடிச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல. பந்தல் போடுறதுலேருந்து போஸ்ட்டு கீழே விழுகும், அங்கேருந்து அதில் தப்பிச்சு.
ஸோ இப்படி பல அவர் உயிர் தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே பெரும்பாடு. அவர் புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் விட்டு இருக்காரு. இவ்வளோ தூரம் இருந்தவர் அவருக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து ஒரு ஆளை திடீர்னு இறக்குனீங்கன்னா எப்படி வரும்? டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அதனால் கேட்லேயே சொல்லி வச்சுருப்பார். ஃபோட்டோவே காமிச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கவனை மட்டும் விட்டுறாத உள்ள அப்படின்னா அவங்க பார்த்துருப்பாங்க வாட்ச்மேன். ஏன்னா அவங்க சம்பளம் கொடுக்குறது பிஸியானது. இவர் தான் வராரு அப்படின்னோடனே விட வேணாம் விட்டுரு அப்படின்னு அவமானப்படுத்தி 4 டைம் அனுப்புனா கட்சியை விட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் அந்த அளவுக்கு மானம் உள்ளவர்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. என்ன தான் 10 தடவை இல்லைனாலும் சரி, வண்டியை புரட்டி போட்டு அடித்தாலும் சரி, நான் போக மாட்டேன்றது தான் அவரோடது. அரசியல் இதெல்லாம் சகஜம். அதே புஷி ஆனந்த ஒரு நாள் நான் தெருவில் நிறுத்தினா இல்லையா பாரு அப்படின்ற மாதிரிலாம் சவால் விட்டுருக்காருன்றாங்க. பார்க்கலாம். புதுச்சேரியில் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவ்வளோ கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதிச்சிருந்தாங்க, தடியடி நடத்துனாங்க. இந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிங்க, அதை மீறி செயல்பட்டாங்கன்னா அவங்க தாவேக்கா தொண்டர்களாக இருந்தாலும் சரி, கட்சி கொடி போட்டிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் தடியடி நடத்துங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்து ரெக்வஸ்ட்டாக இவங்க தான் வச்சுருக்காங்க கோரிக்கைகளை காவல்துறையினர்கிட்ட. அதை தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தொண்டர்களை அடிச்சு கொள்றது. ஆமாம், எல்லாமே இவங்க சொன்னது தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது இங்கே மட்டும் வந்து 11 எங்களுக்கு இவ்வளோ நிபந்தனைகள் போடுறாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இப்படி பேசுவது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இங்கேயே அடிப்பாங்க, உண்மைதான். எனக்கு கொஞ்ச நாள் ஆகணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னி போக போக தான் அடிப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் சேர்ந்தால் முத நாளே டீச்சர் அடிக்க மாட்டாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் காப்பரிச்சை வர்றப்ப தான் காதை பிடிப்பாங்க. அப்புறம் வந்து இப்போ ஆனுவல் ஒரு முழு பரீட்சைன்னுவாங்க, அது வரும்போது தான் கழுத்தை பிடிச்சி நெரிப்பாங்க, புரட்டி போட்டு மிதிப்பாங்க. அப்போ தான் தெரியும். அதனால் இப்போ தானே வந்திருக்காங்க. தாவேக்கா நிகழ்ச்சி நடக்குது, பிரச்சார கூட்டம் நடக்குது, அதை சுற்றி உள்ள தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. அதை கூட சரி ஓகே, பிள்ளைகளுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. டாஸ்மாக்குக்கும் நாளைக்கு வந்து 4 மணி வரைக்கும் வந்து மூட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏன் டாஸ்மாக்குக்கு என்ன பாதுகாப்பு? டாஸ்மாக்கு பாதுகாப்புனா பாட்டில் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு? மரத்திலே ஏறுறாங்க. ஆமாம், 11 விதிமுறைகள் இதெல்லாம் இருக்கு. கடைக்குள்ளே திடீர்னு பூந்துட்டாயின்னு பூந்து ஆளுக்கு 50 குவார்ட்டர் அள்ளிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? யார் பதில் சொல்லுவா? குடிச்சிட்டு, அதாவது நீங்கள் சில கட்சிகளில் வந்து என்னென்னா குடிச்சிட்டு ரகலை பண்ணுவான்றதுக்காக கட் பண்ணுவாங்க, கடை அடைப்பாங்க. இதை அள்ளிட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே இந்த பிரச்சார கூட்டம் நடக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு பெரிய பேனர் இருக்குது. அந்த பேனருக்கு முள் கம்பியால் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? எல்லாமே பாதுகாப்பு நடவடிக்கை தான்மா, பாதுகாப்புக்காக பண்ணுறது. யார் பாதுகாப்புக்குன்னா பேனர் பாதுகாப்புக்கு இல்லை, இவங்க பாதுகாப்பு. பேனர் ஒன்றாகாது, ஏன்னா அது உயிரற்ற பொருள், இவங்க தான் உயிருள்ள ஜடம். அதனால் இவங்களால் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக முள்ளுவேலி போடணும். அதுக்கு வீட்டிலே கட்டி போட்டுற வேண்டியதானே. இவங்கள எதுக்கு கூப்பிட்டு வந்து முள்ளுவேலியை போடணும்? வீட்லேயே அந்தந்த வீட்டில் சொல்லி கையை காலை கட்டி போட்டுக்க 2 நாளைக்கு வெளியே விடாங்க, மாநாடு நடக்க போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்டி போட போகிறாங்க. புஷி ஆனந்த் அவருக்கு வந்து புதுச்சேரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மாதிரி நேற்றைக்கு இந்த ஈரோடில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் செங்கோட்டையன் அவர்கள் வேற விஜய் எங்கள் தலைவரை யார் வேணால் வந்து பார்த்துட்டு போங்க, எங்கள் தலைவரை வந்து பார்த்துட்டு மகிழ்ச்சியாக போங்க அப்படின்னு அவரும் வேற அழைப்பு கொடுக்குறாரு. இது எப்படி சொல்கிறது? ஏன்னா வந்து இப்போ அனுமதி கேட்டது அப்படின்னா 10,000 தாவேக்கா கழக தொண்டர்கள், 25,000 பொதுமக்கள் வருகிறாங்கன்னு தான் அனுமதி கேட்டிருக்காங்க. மெயினாக என்னென்னா பாஸ் கிடையாது, QR கோடு இங்கே கிடையாது. புதுச்சேரியில் அதெல்லாம் கேட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அனுமதியே கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே பட்டும் வந்து இன்னும் காவல்துறை வந்து அப்படியான நிபந்தனைகளோ விதிக்கலை அப்படிங்கிறது கவலைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எதுவுமே இல்லை, எல்லாரும் வாங்க வந்து எங்கள் தலைவரை பார்த்துட்டு போங்கன்னு கூவிட்டே இருக்காங்க. இது வந்து மறுபடியும் சேஃபாக நாளைக்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நடக்கணும், நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன் நிபந்தனைகளை கடுமையாக விதிக்காமல் தமிழக காவல்துறை? நிறைய நிபந்தனைகள்லாம் எல்லாமே அதை மீறி நடக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணிக்கை சொல்கிறேன், வரக்கூடிய அந்த நபர்களோட எண்ணிக்கையோ இல்லை அந்த புதுச்சேரியில் போட்ட மாதிரி அந்த QR கோடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வீட்டிலேயே வந்து என்னென்னா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கும், ஒரே ஒரு பையனாக இருக்கும், பாதுகாத்து தான் வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் யாரையா லவ் பண்ணிட்டு ஓடிடுது, என்ன பண்ண முடியும்? ஒரு பிள்ளையை உன்னால் பாதுகாக்க முடியுதா ஒரு குடும்பத்தினால அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. அப்போ இத்தனை லட்சம் பேரை வந்து என்ன பண்ணுவான்னு எப்படிமா போலீஸ் பாதுகாக்க முடியும்? ஒரு நிபந்தனை விதிக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்னு சொல்லலாமே ஒரே. அது ஒன்றுமே ஃபைனலில் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அதோட விதிப்படி தான் நடக்கும். 40 பேர் 41, இப்போ வந்து ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் அரசாங்கம் பார்க்கும்.
இந்த அருண்ராஜ் அவர்களுக்கும் புஷி ஆனந்துக்குமான இந்த விஷயங்கள் வந்து செய்திகளாகவும் பேசுபொருளாகவும் தான் போயிட்டுருக்கு. நேற்றைக்கு இந்த ஈரோடில் தாவேக்கா தொண்டர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நேற்று முன்தின மாலையான்னு தெரியல சரியா. அதில் புஷி ஆனந்த் அவர்கள் பேசும்போது நிறைய பேசினார். தொண்டர் வரணும், அமைதியாக இருக்கணும், யாரெல்லாம் கூப்பிட்டு வரையோ அவங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போகணும், நம்ம தலைவர் இறங்கி வராரு, அவரை வந்து பத்திரமா எந்த கெட்ட பேரும் இல்லாமல் அனுப்ப, அதெல்லாம் பேசினார். ஓகே, கடைசியில் அவர் பேசும்போது கண் கலங்கி சட்டமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார். அப்போ இது எது டேலி பண்ணுறாரு கேட்குறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் பாயாசம் கேட்டாலே அவருக்கு பாயாசம் வேணும்னு அர்த்தம். அதனால் புஷி ஆனந்த் நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன், என்னை கடைசியில் வெளியே தள்ளி அந்த ஐஆர்எஸ்ன்னு ஒருத்தர் வந்தாப்புல, அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. பதவி ராஜினாமா பண்ணால் இவர் எம்எல்ஏவாக இருந்தார்ல, அரசியல் தானே. இவரை இப்போ ராஜினாமா பண்ணிட்டு ஐஆர்எஸ்க்கு சேர பரிசு எழுத போனார்னா தான் உள்ளே விட மாட்டாங்க. யார் புஷி ஆனந்த் விட்டுருவாங்களா? நான் மறந்துட்டேங்க, சின்ன வயசில் எழுதலை, ஆசைப்பட்டேன், இப்போ நான் எழுதுறேன், இந்த ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காரு, அந்த பேப்பர் எனக்கு கொடுங்க, நான் அதில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன்னா விட்டுருவாங்களா? அப்போ எப்படி அரசியலில் மட்டும் விடுவாங்க? அதுதான் புஷி ஆனந்தோட கேள்வியாக இருக்குது. புரியுது உங்களுக்கு? இப்போ நான் வந்து ஐஆர்எஸ் ஆக முடியுமா? இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் 10 வருஷம் சர்வீஸ் இருக்குது, நான் வேணால் அந்த 10 வருஷம் சேர்ந்துக்கிறேன்னா இவர் சேர்த்து விட முடியுமா? அவரை அப்படி கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அப்போ பரீட்சை எழுதலான்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா 10th சர்டிஃபிகேட் செல்லாது ஐஆர்எஸ் பரீட்சை எழுதுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அரசியலில் மட்டும் எப்படி அவர் வருவார்? வந்தவொடனே பதவியை பிடிப்பாராம், இவர்கிட்ட கேள்வி கேட்பாருன்னா எப்படி புஷி ஆனந்த் விட்டுருவார்? அப்படி பார்த்தா தாவேக்காவில் ஃபஸ்ட்டு ரோவை எடுத்தோம்னா எல்லாருமே எக்ஸில் தானே வராங்க, புஷி ஆனந்தை தவிர. நிர்மல்குமார் எக்ஸ் வேறு கட்சியிலேருந்து வந்திருக்காரு, ஆதவர்ஜனா எக்ஸ் பல கட்சியிலேருந்து 2 பேருமே அப்படி தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நாஞ்சல் சம்பத் ஆகட்டும், செங்கோட்டையன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க புஷி ஆனந்த் சொன்னது என்ன, விஜய் அவர்கள் சொன்னது என்ன, விஜய்க்காக ரசிகர் மன்றத்துலேயும் மக்கள் மன்றத்துலேயும் உழைச்சவங்களுக்கு தான் பதவி, இங்கே காரில் வந்து இறங்குறவங்களுக்குலாம் இங்கே பொறுப்பு கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிற எல்லாருமே அப்படி வந்து இறங்கினவங்க தான். அது உண்மை இல்லைன்றது இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. இதே மாதிரி தான் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சு கார் தரேன், பைக் தரேன்றது அதே தான். அது மக்களுக்கே தெரியும் சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் அதுக்கு மீறி ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தெருவில் போக வேண்டியது. நன்றி சார், நன்றி. மீண்டும் சந்திப்போம், பேசுவோம். வணக்கம்.